ஒவ்வொருத்தருக்கும் பொல்யூஷன் பேஷன் ஆயிடுச்சு. வார்த்தைகள் எப்படி இருக்கும்? அதான் ஆரம்பிச்சிருக்கேன். டஸ்ட் கிளீனிங். என்னடி இது? டஸ்ட் கிளீனிங். நக்கல்யா அவனுக்கு. வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்தியன் சினிமால ரிலீஸ் ஆன மாஸ் டயலாக் சீன்ஸ் குடுமைகள் தான் பார்க்க போறோம். என்னோட சேனல் புதுசா பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நீ எப்படி வந்த? தெரியாம வந்துட்டேன். நான் ஒருத்தகிட்ட வரணும்னு பிக்ஸ் ஆயிட்டேன்னா அவன் இல்ல, அவனை சுத்தி இருக்கிற செக்யூரிட்டி இல்ல, அவன் தூங்குறப்போ வர்ற கனவு கூட என்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவேன். எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? சரி, உன் சைட்லயும் ஒரு நேரம் இருக்கு. Don't forget I'm from CBI. என்னடா கிளவி செத்து போச்சா? ஆட்டத்தை வேட்டையா மாத்துறதுக்கு எனக்கு 4 செகண்ட் போதும். அதனுடைய அவுட்புட் இதே மாதிரி தான் இருக்கும். எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு ப்ளீஸ். போஸ், எனக்கு கோவம் வர வைக்காத. ஏய், என்ன மாத்தணும்னு நினைச்ச, முடியல. அதுக்கு என்ன இங்க வரவிடாம பண்ணணும்னு நினைச்ச, அதுவும் முடியல. அதுக்கு நல்லது தோத்து கெட்டது ஜெயிச்சதுங்கிற சரித்திரமே இல்லடா, யூ ஃபூல். போடா. என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏய், நீ என்ன பண்ணாலும் நான் இந்த ஸ்டேட்டோட லீடர். Leaders and legends are not born out of manipulation. They are born out of emotion. ஐயோ இல்லமா ஐயோ, அத காய்ச்சி காதுல ஊத்துற மாதிரி கோயின்னு கேட்கும். நாயகர்களை கணக்கு போட்டு உருவாக்க முடியாதுடா, ஃபூல். A few moments later. மக்களோட மனசுல இருந்து உருவாகுறாங்க. நல்லதை எப்பவும் காத்து நிக்கிறவன் தான் லீடர். நல்லதை அழிக்க நினைக்கிறவன் எப்பவுமே லோஃபர்ரா. உன் வாழ்க்கை ஜெயிலுக்குள்ளதான். One eternity later. திங்க போறது களிதான். Be prepared to face it. இனி படுக்க போறது தரையில தான். இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? தனியா நீ பயமுறுத்தினா பயப்படுறதுக்கு ஓட்டர் நினைச்சியா? ஷூட்டர்ரா. பெரிய விஷயம். என்னமோ சொல்லணும்னு வந்தீங்கல்ல, என்ன சொல்ல வந்தீங்க? எம்பிஏ அடிச்சிங்க. அவர் என்ன உன் வீட்டு வேலைக்காரன் நினைச்சியா? லீடர். என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? எத்து பேச்சு. பாயிண்ட்க்கு வா. ஜித்து வெளியில வரணும். வரமாட்டான், வர விட மாட்டேன். நெக்ஸ்ட். இன்னொருக்க சொல்றேன். வரமாட்டான், வர விட மாட்டேன். நெக்ஸ்ட். இந்த கண்ணையெல்லாம் பார்த்து சொல்ல முடியாதுடா, மண்ணெண்ணி தான் போடலாம். போடா. உங்களுக்கு ஒருவேளை எங்களை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளவு தூரம் யோசிக்க மாட்டேன். யோசிச்சா அங்க யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். நெக்ஸ்ட். டேய், எனக்கு வெறி வர கூட இங்க இருந்து போயிடலாம். உங்களுக்கு வெறியும் தான் போவேன். வெறி வரதா? போடா போடா, புளியங்கோட்டைக்கு போறணும்டா. ரிஸ்க் ஆயிடும், யோசிச்சு முடிவெடுங்க. ரிஸ்கா? எனக்கா? ரிஸ்கா? எனக்கா? மர்க்கா சொல்லு. ரிஸ்கா? எனக்கா? ஆட உங்க கூர்க்காவுக்கு போறதவன. உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன், கேளுங்க. டேய், கொஞ்சம் சும்மா இருக்க நீ. நீ சும்மா இருப்பா. இந்த புண்ணாக்கு மட்டைகிட்ட போய் ரொம்ப பேசிட்டு இருக்கற. இந்த ரயில் தண்டவாளத்துல ட்ரெயின் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். எதிர்க்க ட்ரெயினும் வருது. சாரிமா. இவனும் ஓடிக்கிட்டு இருக்கான். ட்ரெயின் வந்து இடிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. இது இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். கேக்கே, இந்த நாள் உன் டைரியில நோட் பண்ணி வச்சுக்கோ. என்ன சொல்லுவாங்க? ரிஸ்க் எடுக்கிறது. இதே கதையை இன்னொரு மாதிரி சொல்ற, கேளுங்க. டேய், நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிட்டம் பாத்தியா? ரயில் தண்டவாளத்துல இன்னொருத்தன் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். பின்னாடி ட்ரெயின் வருது. இவனும் ஓடிக்கிட்டு இருக்கான். ட்ரெயின் அவனை இடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? இந்த கதையில ட்ரெயின் யாருன்னு தெரியுதா? நான் தான். ஆஹா, இவனுங்க வந்துட்டானே. ஒருத்தன் எனக்கு எதிரா வந்தா அவனுக்கு தான் ரிஸ்க். நான் ஒருத்தனுக்கு எதிரா போனா அதுவும் அவனுக்கு தான் ரிஸ்க். தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். பெருத்த அவமானம்னே. ஏன்டா பெருத்த? உன்னை வச்சிட்டு இந்தியாவை ஏழ நாடுன்னு சொல்ல முடியுமா? உள்ள தாங்க முடியல. என்ன சொன்ன நீ? மறந்துட்டேன்டா. காட்றேன். எங்க பவர் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. பவரா? உண்டா? உன் தலையெழுத்தை டிசைட் பண்றது மேல இருந்து வர்ற கவர். என்னோட தலையெழுத்தை டிசைட் பண்றது உள்ள இருந்து வர என் பவர். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? உந்த லாட்டரி எந்த ஹிஸ்டரி, எந்த ஹிஸ்டரி. அதானே நீ ஒண்ணு பண்ணு. 40 பக்கம் ரூல் நோட் ஒண்ணு வாங்கி இதே மாதிரி உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கிங்க. உங்க ஹிஸ்டரியில எங்களோட பார்வையில வெறும் வெத்து காகிதம் தான். நாங்க அங்க சுவிட்ச போட்டோன்னு வைங்க, அந்த ஃபேன் காத்துல பறந்து போயிடுவீங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.
வெத்துக்காக இதுன்னு தப்பா நினைச்சு உன் சட்டத்துல இருக்க ராங் சுவிட்ச் ஆன் பண்ணிட்ட. சிங்கம் தூக்கத்துல இருந்து எழுந்து பிடரி ஆட்டி ஜனங்க கூட நின்னு கர்ஜிச்சதுன்னா அந்த கர்ஜனைக்கு உன் சட்டத்தோட ஷேப்பே மாறி போயிடும். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. உங்களை ஒப்படைச்சா என்ன பண்ணுவீங்க? செல்லுல வைப்போம். நீ செல்லுல வைப்ப, நான் ஹெல்லில் வச்சிட்டேன் விடமாட்டேன், வேட்டையாடுவேன், ஓட விட்டு வேட்டையாடுவேன். அளவுக்கு மீறி தப்பு பண்ணா பெத்த தாயே 2 அடி அடிப்பா. பூமி தாய் சும்மா இருப்பாளா? 2 போட சொன்னா போட்ட. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, சட்டத்தோட பார்வையில உயிர் எடுக்கிற யாரா இருந்தாலும் கிரிமினல் தான். அது எங்களுக்கு செட் ஆகாதுல்ல. பா, இது உலக நடிப்புடா சாமி. என்ன சொல்றீங்க? ஏன் நீங்க எங்களை மாதிரி மனுஷன் இல்லையா? Never. உங்களது எங்களது ஒரே உலகம் இல்ல ஆபீசர். நீங்க படிச்சது சட்டம், நாங்க நம்புறது தர்மம். Both are not safe. குத்த வேண்டியது அவளல்லடா, ஒன்னதான். எங்க? இங்க. நீங்க அந்த கடவுளை தேடுவீங்க, நாங்க அந்த கடவுள் கூடவே சேர்ந்து வாழ்வோம். வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு குடும்பம் தான் உலகம், எங்களுக்கு உலகமே குடும்பம். Both are not safe. என்ன பண்ற? பழத்தை பிதுக்கி விட்டு வராங்க. சார், ஒரு நாயை ஓட விட்டு அது எந்த வீட்டுல போய் நிக்குதோ அது என் வீடு இல்லன்னு சொன்னா அடிப்பேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நீனா எனக்கு வெறி ஆசை. உனக்கு என்ன பிடிச்சிருந்தா கீப்பா வச்சுக்கோ. என்னடி சொல்ற? எவன் பேச்சையும் கேட்காத, மனுஷன் பேச்ச கேட்கவே கேட்காத. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு இருந்தாலும் எனக்கு மடக்காத. லாலு சாப், I love you. உனக்குள்ள இருக்கிற வெறி வேற என்கிட்ட பார்க்கல. என்ன இழவி அது? என்ன கல்லால அடிக்காதீங்க, அத வச்சு நான் வீடு கட்டிடுவேன். ஏன் அப்படி புழுனி பள்ளி பிறந்தவன? ஐ அம் சாரி, டெக்னிக் ஃபால்ட். கேடி பக்கஸ் கிட்ட பேசி பிளாடர் ஃபுல் ஆயி போச்சு. டாய்லெட் எங்கடா? அடங்கொப்பன் தாமரை பழம்ல தலைமுழுக. நம்மளால முடியாதுடா. நடு ரோட்ல என்னையே அடிக்கிறியா? சரி, உன் அட்ரஸ் கூட வீட்டுக்கு வந்து அடிக்கிறேன். எவன் எழுதி கொடுத்தானோ அது இப்படி பேசிட்டு போ. 2 காதுக்கும் நடுவுல பிரெயின் எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? அடிச்சா காது ஜாம் ஆயிடும், பிரெயின் டோட்டலா ட்ரெயின் ஆயிடும். இவன் சரிப்பட மாட்டான். அவனோட லெஃப்ட் கிட்னி எடுத்துக்கடா. நீ சீன் போட்டு நான் பயப்படணுமா? சில பேர் அடிச்சா எக்ஸ்ரேல தெரியும், இன்னும் சில பேர் அடிச்சா ஸ்கேனிங்ல தான் தெரியும். அதே நான் அடிச்சேன்னா வரலாறுக்கே தெரியும்டா. ஐயோ ஐயோ, நான் ஒருத்தனுக்கு புள்ளி வைக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேனா, அவன் வீட்டுல பேயா இருந்தாலும் சரி, காவலுக்கு நாயா இருந்தாலும் சரி, என் கண்ட்ரோலுக்கு வந்தாகணும். எங்களே அடிக்கிறியாடா? ஊரு மாறினா தின்ற ஃபுட்டு மாறும், படுக்கிற பெட்டு மாறும்டா. பிளட் எப்படி மாறும்? பிளடி ஃபுட். பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண கூடாது.